தமிழ்நாடு பூரா திமுக அதிமுகவில் பிஜேபி காங்கிரஸ்ல மற்ற நாம் தமிழர்ல இதுலலாம் இடம் கிடைக்காதவங்கள விஜய் கிட்ட தான் போக போறாங்க. இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நின்னாரு. கோழை நாய்கள் விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கோடி அளவில் விஜய் இருக்கிறாரு. அங்க இன்டென்சிஃபைடா போலரைசேஷன் வரும்போது பிரசாந்த் கிஷோரை காணல, துண்டை காணும் துணியை காணன்னு ஓடிட்டாரு. இல்ல பிரசாந்த் கிஷோரை விஜயோட ஒப்பிடாதீங்க சார். நீங்க போலியா ஒப்பிடக்கூடாது. புரட்டா பண்ணக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் 23 இப்ப 4-5 கூட தேராது. கண்டிப்பா பிரசாந்த் கிஷோர் விஜயோட மேல. பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தல் நின்னாரு. லெட்டர் பேட் இல்ல, களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டுட்டாரு. அங்க களம் வேற, இங்க களம் வேற இல்ல. அதுதான் சொல்றேன் மாதேஷ். லெஸ் தான் பிரசாந்த் கிஷோர், லெஸ் தான் கமலஹாசன் தான் விஜய். மண் குதிரை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ரொம்ப நம்பினீங்க பிரசாந்த் கிஷோரை. அவரு எனக்கும் என்டிஏக்கும் போட்டிங்கிற மாதிரி தான் இவர் இங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றது. இவருக்கு நிலைமை பிரசாந்த் கிஷோர் நிலைமையை பார்த்துக்கிட்டு ராகுல் காந்தி ரூட்ல கை சின்னத்துல ஒரு 6 சீட்டு, காங்கிரஸ் ஒரு 4 சீட்டை குறைச்சிக்குவாங்க, ஸ்டாலின் ஒரு 2 சீட்டு கொடுப்பாரு, 6 சீட்டு வாங்கி. நீங்க நடக்காத விஷயத்தையே பேசிட்டு இருக்கீங்களே. எங்க அண்ணன் சீமான கொண்டு போய் நிதிஷ்குமாரா மாத்திரன்றதும், அவரை வந்து கை சின்னத்திலே ஒரு 4 சீட்டு வாங்கிருங்க, 6 சீட்டு வாங்கிருங்க, நாங்க திமுக அலையன்ஸ்ல விஜய கொண்டு வரன்றதும் ஏதாவது நடக்கிற விஷயம். நான் கொண்டு வரதா சொன்னேன். உங்க விஜய்க்கு அளவு உயரம் அவ்வளவுதாங்கிறத உங்களுக்கு நெத்தியடியா சொல்றதுக்கு தான் சொல்றேன். சரி, இது நடக்கும்னு இல்ல. இது நடக்கும். பேட்டில் கிரவுண்ட்ல போறேன்ற எங்க ஆள் இல்லாம எப்படிங்க போவாரு? ஆள் வேணும் இல்லங்க. நீங்க இருக்கட்டுங்க, மீண்டும் மீண்டும் பழைய கதையே உங்கள்கிட்ட தோண்ட வேண்டிய இருக்கும். சரி, 214 தொகுதியில அன்னதானம் போட்டதுக்குள்ள ரெக்கார்டை கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன் உங்களை. இப்ப போலாம் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு தாவேகாவுக்கு அதெல்லாம் பார்க்க. சரிங்க, 1000 பொதுக்கூட்டம், எத்தனை பொதுக்கூட்டங்க போட்டுட்டாங்க? இதோ இப்ப நாளைக்கே வந்து எஸ்ஐஆருக்கு ஒரு கூட்டம் நடத்த போறதா ஒரு செய்திகளும் பரவிட்டு இருக்குது. மாவட்ட தலங்கள்ல எஸ்ஐஆர் கூட்டம் நடத்துறதுனாலதான் அந்த காங்கிரஸ் ரூட்ல, பீகார் ரூட்ல ஸ்டாலின் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாருங்கிற இதை சொல்றேன். அவர் என்ன ஹரிச்சந்திரா புத்தரா? அவருக்கு அரசியல் கடந்த கால வரலாறே சிவாஜி சம்பத் மாதிரி பச்சோந்தித்தனங்கள் தான்.